ஐக் அவர் வந்து ராதிகா மேடம் மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக் கேரக்டரா இல்லை ராதா ரவி சார் மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான போல்ட்னஸ் காட்டுற கேரக்டர்? நான் இவங்க எல்லாருமே சேர்த்து எங்க தாத்தா மாதிரி ஒரு என்டர்டெய்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பெட்டர்ல அங்கேருந்து வந்தது தான் எல்லாம் சொன்னேன். நீங்கள் தாத்தான்னு சொன்னோம்னா எனக்கு ஞாபகம் வருது, அவரோட இன்னுமே யாரோ ஒருத்தர் கலாய்க்கணும் அப்படின்னா அவரோட வீடியோஸ் போட்டு தான் எஃபியில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல ஏஜஸை தாண்டி சக்சீட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி கொஞ்சம் ஒரு சில பேர். எனக்கு தாத்தா பற்றி நான் சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து அவர் 79ல் தவறிட்டாரு. ஸோ எனக்கு அவர் கூட பழகிற நான் வாசம்கள் அவங்கள தான் பார்த்துட்டு எங்கள்லாம் தான் எனக்கு. பட் நிறைய ஸ்டோரிஸ் எங்கள் பாட்டி எனக்கு ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ நிறைய எங்கள் தாத்தாவோட மேக்கப் மேன் அவருக்குலாம் நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நிறைய கேட்டிருக்கேன். நிறையா லெசன்ஸ் வந்து என் லைஃபுக்கே நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அவங்க சொன்னதெல்லாம் என்னென்னலாம். ப்ளஸ் ஐ திங்க் அவர் ஒரு ரொம்ப ரியல் பர்சன். அவர் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 79 ஹி டைட்னா கூட நம்ம எப்படி பார்த்தோம்னாலும் ஒரு 30 க்ளோஸ் டு 30-40 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவர் லவ்ட் பை த மாஸ்டர்ஸ் தான் ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்காரு, நல்லா சொல்லிட்டு ஏதோ போயிருக்காரு ஜனங்களுக்கு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ரைட்டர், அவ்வளோ ட்ராமாஸ் பண்ணியிருக்காரு, அவளுக்கு எழுத படிக்க தெரியாதாங்க? ஆமாம். ஹவுஸ் இட் பாசிபிள்? எனக்கு அது வெறும் அக்வைர்ட் நாலேஜ் அப்படியே எல்லாரும் சொல்கிறது. அவர் ஸ்கிரிப்ட் கூட நிறைய பேர் தான் என்கிட்ட அவங்க ஏன்னா என்ன பாம்பே கூட்டு போன சார் வந்து ரவிங்கில் சொல்லி அவர் வந்து ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் பீம் சிங் சார்கிட்ட. ஸோ அவர் எனக்கு பாம்பேல மீட் பண்ணும்போது என்கிட்ட பேசிட்டு சொல்லுவார், அவர் ரெடி ஆகும்போது சீன் பேப்பர் கொண்டு வருவாங்கல்ல, படிக்க தான் சொல்லுவார், என்ன டைலாக்ஸ்லாம் இருக்குன்னு காதலியே வாங்கிக்கிறது தான் ரெடி ஆகும்போது. ஓகே இதானே, ஓகே இதான் மீட்டர் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் இருக்கிறது வருதே இல்லையோ அவர் ஒரு அடிஷன் ஒன்று போடுவார். பட் அந்த நாலேஜ்ன்றது அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜம்பு கேரக்டர் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். அப்படின்னு ஜம்மு கேரக்டர் முழுக்க எனக்கு வந்து எங்கள் தாத்தாவோட இன்ஸ்பிரேஷன் தான். என்னன்னா இன்ஸ்பிரேஷன் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாடி லாங்குவேஜ் தேவைப்படும். எங்கள் தாத்தா சும்மா குச்சிட்டுலாம் இருப்பார் ஸ்க்ரீன்லலாம். ஸோ நான் தம்பிராமையா அண்ணங்கிட்ட போகும்போது சார் நான் இந்த மாதிரி என் மைண்டில் வச்சுருக்கேன், நீங்கள் இதான் என்னோட ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2-3 சொன்னேன். ஐ திங்க் க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன் அவர் பண்ணிட்டார். அந்த வில்லனிக் காமெடின்றது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹேட் பண்ணணும் கேரக்டர்ஸை, அதே தருணத்தில் வந்து அவர் காமெடியாகவும் கொஞ்சம் விஷயம்லாம் கேரி பண்ணணும். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக பண்ணியிருந்தார் தம்பிராமையா சார். எனக்கு தம்பிராமையா சார் வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் எம்ஆர் ராதா சார் வச்சு தான் இந்த போர்ட்ரே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த லைன் தான் சொல்லிட்டேன் நான், சார் அதுதான் உங்ககிட்ட வந்த சார்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து எங்கள் தாத்தாவோட ஒரு தீவிர ரசிகர். அவர் வந்து அப்படியே நீ சொல்லிட்டல அப்படின்னு எவ்ரி சீன் சொல்லும் போது சார் இந்த படத்தோட ரெஃபரன்ஸு அதில் இப்படி பண்ணுவார் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சீன் சொல்லும் போதே அவர் புரிஞ்சுடுவார். அவரும் பிச்சு எடுத்துட்டார். எங்களுக்கு இதில் முக்கியமாக தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னா, ராதா ரவி சார் என்ன சொன்னார்? ராதா ரவி சார் இன்னைக்கு வந்து பயங்கர ஹாப்பி. அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவரோட சிஸ்டர் சன் இன்னைக்கு இந்த படம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து டிக்கெட் அவருக்கும் கால் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லும் போது ஊர் பக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கணும்னா அந்த மாமாவா ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், அதான் மெயின். நெக்ஸ்ட் வந்து அவருக்கு என்ன ஹாப்பினஸ்னா ஆஸ் அன் ஆக்டர் நான் அவருக்கு கொடுத்துருந்தேன் ஒரு ஸ்கோப் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் அவருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்னதாக ஏன்னா அவர் ரொம்ப சின்ன போர்ஷன் நினச்சிட்டாரு. அவர் தான் கேட்டது எப்போ எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லையன்ட்டு, இது எங்கே வரப்போகுது பிளேஸ்மெண்ட்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் சொன்னார் ரிவ்யூஸ் எல்லாமே சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஃப்ளாஷ்பேக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அன் அங்கிள் ஐ திங்க் சாட்டிஸ்ஃபைட். அவர் தானே டைட்டில் ஹீரோ? அவர் தான் டைட்டில் ஹீரோ. கலாய்ச்சிருப்பாரு கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கலாய்ச்சிருப்பாரு, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு எலமெண்ட். இல்லை ஆக்சுவலாக நான் அவர் கலாய்க்கவே இல்லை எங்களை. அவர் வந்து என்னன்னா அங்கே வந்துட்டு அப்புறம் அவர் என்னன்னா டைரக்டர் ஆக்டர் அவ்வளோதான். அவரே வந்து ஃபர்ஸ்ட் என் காலில் விழுந்துட்டாரு. எனக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுவும் அந்த கோஸ்ட் கெட்டப்ல வேற வந்தாரா, வந்தோன்னே நேராக போய் கேமராமேன் சத்யா நம்ம ஃப்ரெண்ட் அவர் காலில் விழுந்துடுறாரு. சத்யா ஓடுற ஒரு பக்கம் என்ன சார் அவர் என்ன சொன்ன, இல்லை சின்ன பசங்க இருந்தாலும் இது வந்து என்னோட ஒரு ரிச்சுவல், இது வந்து டைரக்டர் கேமராமேன் வந்து அவங்க தான் மூவி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறது. பட் என்னன்னா அவர் இருந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா டக்குன்னு எல்லா ஏஜ் குரூப்போடையும் அவர் மிங்கிள் ஆகி ஹி மேட் எவ்ரிபடி கம்ஃபர்டபுள். ஸோ அவர் செட்டில் இருக்கும்போது எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வேணாலும் லைட் பண்ண டைம் எடுத்தாலும் மற்றவங்களோட பேசிக்கிட்டு அவர் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஜீவா சார் சூரி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, அவங்க 2 பேருக்கு டைம் பாஸ் தான் ஃபுல்லாக அடிச்சுட்டு.